வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். லாஸ்ட் கிளாஸில் ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதில் வித்து மானிட்டர், வித்து மானிட்டர் இருக்கும். அதில் சார்ஜபிள், உள்ளுக்குள்ளே ஒரு சார்ஜர் பேட்ரி இருக்கும். அதனால் போர்ட்டபிள், நம்ம எடுத்துகிட்டு எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு அப்சர்வேஷன், ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம இதை கொண்டு போயிடலாம், நம்ம பேக்லேயே கொண்டு போயிடலாம். பவர் சப்ளை இண்டிபெண்ட்டாக இருக்குது இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். அதோடைய ப்ரைஸ் 3000 சொல்லியிருக்கேன். நிறைய பேர் புக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும். நம்மளால் 3000 ருபீஸில் அது பட்ஜெட்டுக்கு வாங்க முடியாது. ஆனால் எனக்கு வேணும். என்னென்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, அதில் வரக்கூடிய சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது. இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இந்த கிளாஸ் டி போர்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் அப்படியே கண்ணுக்கே தெரியாது, நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று தேவை. லென்ஸ்லாம் பண்ண முடியாது, மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக தேவை. கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஜெக்டை 500 மடங்கு பெருசு பண்ணோம். அப்போ தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் உபயோகப்படுத்தாத இடமே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை. குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு, பயாலஜிக்கல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலுமே இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த யூனிட், இதோடைய ப்ரைஸ் 1250 ரூபா வரும். இது நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாம்ப்பு, ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெட்டாலிக் கிளாம்ப்பு. இதை வெவ்வேறு டிகிரியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த டிப்பில் தான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் லிட்டு ஒன்று இருக்கும், மூடி. அதை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே ஒரு 8 எல்இடி இருக்குது, எஸ்எம்டி எல்இடி. அதனுடைய பிரைட்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணோம்னா கொஞ்சம் லோ பிரைட்டு, மிடில் பிரைட்டு, ஹை பிரைட் அப்படி வரும். அப்போ நம்ம ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வெளிச்சத்தை அடித்தோம்னா தான் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும். என்னென்ன லெட்டர்ஸு, டீட்டெயில்ஸு, கலர் கோடு எல்லாமே. ஓகே, சரி. இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மானிட்டர் வேணும். இதுக்கு ஒரு மானிட்டர் வேணும். மானிட்டர் வேணும். அந்த மானிட்டர் உங்கள் ஃபோன் தான் மானிட்டர். ஆண்ட்ராய்டு ஃபோன் மானிட்டர் இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஹெச்வி கேம் அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். சரி, அது இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த யூனிட் ஓப்பன் பண்ணி காமி. இந்த யூனிட்டினுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, அதில் யூஎஸ்பி இருக்கும், சாக்கெட் இருக்கும். அந்த யூஎஸ்பி சாக்கெட் மேல் ஃபீமேல், ஓகேவா? நீங்கள் அதை என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணிக்கணும். அது கனெக்டர் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓடிஜி கேபிள், இந்த மாதிரி ஒரு ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதன் மூலிமா தான் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தேவை. ஏற்கனவே இருக்கிற பாருங்கள், நான் லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச இந்த யூனிட்டுக்கு எதுவுமே தேவையில்லை கம்ப்ளீட்டாக. ஏன்னா மானிட்டரோடவே எல்லாமே இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இமிடியேட்டாக யூஸ் பண்ணலாம். பட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மானிட்டர் தேவை. உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லோ பட்ஜெட் இல்லையா, 1250 ரூபா. இது செய்கிற வேலை அற்புதமான வேலை. இப்போ நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம், அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கிளாம்ப்பு ப்ளஸ் உள்ள இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒரு சிடி ஒன்று இருக்கும், இதெல்லாம் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பேம்ப்ளெட்டில். படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதுதான் இந்த யூனிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கனெக்டர் இங்கே இருக்குது. இந்த கனெக்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஓடிஜி கேபிள் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கணும், ஓகேவா? இந்த ஸ்டாண்ட் என்ன பண்ணியிருக்கலாம், எல்லா ஆங்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உதாரணமாக இதை நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும்.
இது ஃபிட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி லைக் திஸ் பாருங்கள், படத்தில் இருக்கிற மாதிரி. ஓகே, ஒரு மைக்கா சீட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஒரு ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் ஏதாவது காம்போனன்ட்ஸ் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கு. இந்த இடத்துல இது ஒரு இந்த மூடி இருக்குது, தனியாக கழட்டி எடுத்துடலாம். இதில் வந்து இது பவர் ஆன் பண்ணணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் வேணும். நான் இப்போ ஒரு மொபைல் இருக்குது, பவர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணால் ஒட்டிக்கும். இந்த ஃபோனில் ஹெச்வி கேம் ஒன்ஸ் அகைன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்துரும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஓகே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அதில் தெரியுது. ஓகேவா? இந்த இடத்துல சில்வர் கலர் இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த விரல் இங்கே இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதில் ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அந்த ரெசன்ஸுடைய கலர் கூட என்ன பண்ண முடியும், ஈஸியாக பயன்படுத்த முடியும். இந்த ஸ்னாப் இருக்கு இல்லையா, இதை பிரைட்னஸை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஓகேவா? டல்லாக இருக்கும், நல்ல பிரைட்னஸ் வர மாதிரி செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள். இந்த ரெசன்ஸ் இருக்குது, இதை வந்து டிம்னிஷ் ஆகுது, நல்லா கிளியராக இருக்குது. நீங்கள் அது பழகுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்படி தான் ரொம்ப ஈஸியாக. இந்த போர்டை எடுத்துடலாம், வேறு இன்னொரு போர்டு வைக்கிறோம். ஸோ இதில் காம்போனன்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இந்த போர்டை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் அங்கே ஒரு ஐசி இருக்குது, NE5532. நல்லா கிளியராக இருக்குது, பக்காவாக. இது ஒரு கிளாஸ் டி போர்டு. அந்த கிளாஸ் டி போர்டில் இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? இப்போது பாருங்கள், அடுத்தது ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ். இங்கே ஒரு ஐசி இருக்குது, இன்னும் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பாருங்கள் இந்த ஐசி ப்ளூடூத் ஐசி நம்பர் பாருங்களேன், AF24C. AF24C 113244 65A4. நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஷார்ப் குறைச்சிக்கலாம். இதனுடைய பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா பிரைட்னஸ் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்ச் மூலிமா நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக டார்க் வந்துருச்சு, ஃபுல்லாக டார்க்கு, லைட்டாக இருக்குது. இப்போது ஒரே ஒரு பிரைட்னஸ் இது இருந்தால் போதும் அப்படின்னா இது வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் பட்டனில், அப்போது ஆஃபு, லோ பிரைட்டு, மிடில், மேக்ஸிமம், இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ மஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்டிவ் கேபிள் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஒரு ஓடிஜி கேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே, இல்லைன்னா ஒரு மொபைல் ஷாப்பில் பக்கத்தில் இருந்தால் வாங்கிக்கிங்க. இல்லை வேணும் அப்படின்னா 100 ருபீஸ் வரும், வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எல்லாமே ஷார்ப் அண்ட் சாஃப்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் யார் வேணால் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் பவர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது கனெக்டிவிட்டி எடுத்துடுறேன்.
எடுத்துட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போது இந்த யூனிட் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதோடய ப்ரைஸ் 1250 ரூபா வரும். ஓடிஜி கேபிள் நீங்கள் இப்போ லோக்கலில் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் வேணும் மானிட்டருக்கு, கூடவே ஓடிஜி கேபிள் ஒன்று வேணும், வேறு ஹெச்வி கேம் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ உங்களுக்கு எது வேணும், எல்சிடி மானிட்டரோடு இருக்கக்கூடிய 3000 ருபீஸில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் என்ன வாங்கிக்கலாம், இல்லை லோ பட்ஜெட்டில் வேணாலும் இது வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.